புயல் அடிச்சு 2 நாளா கரண்ட் இல்லாம கடகடன்னு வேலைய முடிப்போன்ட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, மனுஷன் ஜாலியா ஃப்ரெண்டோட போட்டிங் போயிட்டு எறா புடிச்சிட்டு வந்து கஷ்டப்பட்டு எறா புடிச்சிட்டு வந்தாராம். எப்படி? கஷ்டப்பட்டு எறா புடிச்சிட்டு வந்திருக்க, நீ எனக்கு செஞ்சு குடுத்து தாண்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே தொல்ல. ஏன்பா புயல் அடிச்சது கூட பார்க்காம 2 நாளா உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா, மனுஷன் ஏன்டி நீயா புயல்ல வேலை செஞ்ச, குளிர்ல பெட்ஷீட்டுக்குள்ள போத்திட்டு படுத்துக்கிட்டு இருந்தியே மறந்துட்டியான்னு கேக்குறாரு. சரிதான் போடி, நாய்க்கு வேலையும் இல்ல நிக்க நேரமும் இல்லைன்னு என்னைய கலாய்க்கிறாரு. ஐயையோ, உண்மையை வேற கண்டுபிடிச்சிட்டாரே. நானும் எதுவும் பேசாம கடகடன் போய் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு பூண்டு வெங்காயம் தக்காளி தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு உரிச்சு வச்ச எறாவையும் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் மிளகாத்தூள், இது நான் மீன் குழம்புக்கு போட்டேன் பாருங்க, அதே மிளகா பொடி தான் போட்டு ஒரு கிண்டிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கிண்டுனா மனுஷன் திடீர்னு வந்துட்டு ஆச்சா ஆச்சான்னு ஒரே கேள்வி. சரிதான் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தூவி ஒரு கிண்டுனா ஓடி வந்துட்டாரு மனுஷன். இதோட ஃபுல் வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க.